ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்க போகிறோம். இப்போ அந்த சிங்கர் பொண்ணு ஹீரோ கிட்ட, உங்களுக்கு நான் எப்போதும் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக மட்டும்தானே இருக்கேன், ஓவராக குடிச்சிட்டு கண்ட்ரோலே இல்லாமல் சுற்றுற பொண்ணுங்களும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தானே சொன்னீங்க. ஆனால் அவளை தான் நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போனீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அவன் 2 பேரோட வீடியோவை காட்டி குரூப் ஃபோட்டோவை கிராப் பண்ணி நம்ம 2 பேர் மட்டும் எடுத்த ஃபோட்டோ மாதிரியெல்லாம் எடிட் பண்ணி போடாதுன்னு ஹீரோ சொல்ல, ஓகே உங்களுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் தானே ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்ல, அவ்வளோ சீக்கிரம் நான் கிவ் அப் பண்ணிட மாட்டேன், நமக்கு நிறையவே டைம் இருக்குன்ட்டு போயிட்டு இருக்கா. இங்க உள்ள ஹீரோயினை காட்ட யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா நார்மலா ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்காக. என்ன பண்றது, ஹீரோ வந்ததும் வாய் அடங்க மாட்டது. என்ன சீக்கிரம் வந்துட்ட, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர வேண்டியதானு கேட்கும் போது, என்ன பேசிட்டு இருக்க, அவ ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், திடீர்னு வந்ததுல எனக்கே விருப்பம் இல்லைங்கிறான். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருந்துட்டு அப்படி உன்கிட்ட என்னத்தை பார்த்தான்னு தெரியலையே, எப்படித்தான் உன்னை லவ் பண்றோன்னு கேட்கும் போது அவன் பக்கத்துல வந்து, உண்மையை சொல்லு, உனக்கு இப்போ பொறாமையா தானே இருக்குங்க. அவளும் பக்கத்துல வந்து, லிஃபே நான் எதுக்காக பொறாம பண்ணுன்ட்டு எழுந்து போயிட்டா. இவனுக்கே சிரிப்பாதான் இருக்கு. இப்போ உள்ள வந்தவளும் அந்த பொம்மையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, என்னே தெரியல அந்த இன்ஃப்ளூயன்சர் தான் என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கான்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ வந்துட்டான். தட்டிட்டு வர மாட்டேன், உனக்கு அறிவில்லையான்னு திட்டினதும் சரி சரி குட் நைட்னு போயிட்டான். இங்க பொம்மையை நசுக்கிட்டோன்னு சாரின்னு அதெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு, ஹீரோவோட உண்மையான ஐடென்டிட்டியே தெரியாம லவ் பண்றது கஷ்டம் தானே, ஒரு ஃபைனான்ஸ் எம்ப்ளாயா பிளானை போட்டுருவோன்ட்டு, நான் அவனை லவ் பண்றேனா, ஆமா அவன் என்ன லவ் பண்றானா, கொஞ்சம் இருக்கலாம், இல்ல நம்மளா முடிவு பண்ணிருக்கூடாதுன்னு ராங் போட்டுட்டு இருக்கா. பட் நான் குக் பண்ணி தரதெல்லாம் விரும்பி சாப்பிடுவானே, சரி இந்த ஆப்ஷனை ஓப்பனை விட்டுருவோம், இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக தான் இவளுக்கு குழப்பம் ஆகுது. பொம்மைக்கு குட் நைட்டை சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை கட்ட கண்ணாடி பார்த்துக்கிட்டு, கண்டிப்பா அவ ஜெலசானா, அது உன்னை பார்த்து ஆனாடா, எதுக்காகணும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இருக்கான். இந்த பக்கம் வாங்குறோம் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இங்க பாரு மகனே, நீ எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், எவ்வளவு உயரத்துக்கு வேணா போகலாம், உனக்காக உன் கூடவே இருக்கக்கூடிய உன்னை கேர் பண்ற ஒரு பர்சன் உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம். எதுக்கு கியான்ஃபேய பிரேக்கப் பண்ணன்னு கேட்கும்போது, எங்களுக்கு செட் ஆகலாமாங்கிறான். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, தேடுனாலும் உனக்கு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடைக்கவே கிடைக்காது, அவகிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது மறுபடியும் சேர்ந்துக்கோ, கண்டிப்பா உன்னை மன்னிப்பாங்க. இல்லம்மா நாங்க பிரேக்கப் பண்ணி ரொம்ப மாசம் ஆயிடுச்சு, சோ கண்டிப்பா அவ என்ன ஏத்துக்க மாட்டான் இருக்கான் இவன். இந்த பக்கம் ஹீரோனை காட்ட அவங்க அப்பா கால் பண்ணி, யுவானோட உண்மையான முகம் தெரிஞ்சிச்சு அம்மாவே, கேள்விப்பட்டேன், பட் அந்த பிளைண்ட் டேட்க்கு உன் கூட ஒரு பையனை கூட்டு வந்திருந்தே அம்மாவே, யாரு உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க கரெக்டா ஹீரோ வர வந்துட்டான். அப்ப அவங்க அப்பாவும் பிளைண்ட் டேட்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்றது அப்போ வேஸ்ட் தான், அந்த பையனோட நல்லா பழகுங்கும் போது பா எதிர்ச்சியா தான் 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டோம், ஒருத்தர் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கல, சோ அதுக்கெல்லாம் டைம் வேணும்னு பேசிட்டு இருக்கா. ஹீரோ வந்தது தெரியாம. அப்போ அந்த அப்சர்வேஷன் எதுவரை போயிருக்கு, எந்த ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கான், ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா கேட்க கரெக்டா ஹீரோ வந்தது பார்த்ததும் டக்குன்னு எடுத்து காதுல வச்சுக்கிட்டான். ஆனா ஹீரோ இங்க, பேபி எனக்கு கொஞ்சம் மில்க் சூடு பண்ணி தர முடியுமாங்க, அப்பா கேட்டுருச்சு அந்த பையனாங்கும் போது, பரவாயில்ல பேபி நானே ஹீட் பண்ணிக்கிறேன்னு டீஸ் பண்ணிட்டே இருக்கானா, போகவும் மாட்டான். இவ்வளோ இங்க அவனோட பேரு லீஃபே, என்னை விட சின்ன பையன், ஒரே பக்கம் தான் வேலை செய்யறோம், சொந்த வீடும் கிடையாது, அப்பா துரத்தி விட்டுட்டாரு, சோ ரெண்டுக்கு தான் வீடு தேடிக்கிட்டே இருக்கான்ட்டு அவளோட ரூம்குள்ள எப்படியாச்சும் போயிடலாம் ட்ரை பண்ணா அவன் சுத்தமா விட மாட்டான். ஆல்ரெடி நீ இந்த லீ பையனை பத்தி சொல்லியிருக்கியே, அவன் தானே உன் வீட்டுல தங்கியிருக்கான்னு அப்பா கரெக்டா கேட்க, பா உங்களுக்கு மறதி ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு காலை கட் பண்ணிட்டா, நான் உன்னை மறுபடியும் காப்பாத்திருக்கேன், சோ அதுக்கான ஃபீஸை கொடுன்னு கேட்கும்போது, நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேனா, உன்னால எச்சாதான் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா கிளம்பி நீ திட்டிட்டு இருக்கும்போது அவன் முடியாதுன்னு இருக்கானா. அப்ப கரெக்டா வாங்குறோ கிட்ட இருந்து போன் வந்ததும் ஹீரோவோட முகம்லாம் மாறிடுச்சு. அவங்க அம்மா இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, நீ வந்து பார்த்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்னு கூப்பிட்டதும், சரி அட்ரஸ் அனுப்பி வை நான் வந்துடுறேன்ட்டா. நீ ஒத்துக்காமே இருந்துருக்கலாம் இல்லையான்னு ஹீரோ கேட்கும்போது, இல்ல அவங்க என்ன நல்லபடியா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க, பத்தாதுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வேற வாங்குறதுக்கு அதிகமா இருக்கும், 1,30,000 கொடுத்துட்டா இன்னும் 3,70,000 கொடுக்கணும். ஒரு சீனியருக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா இல்லையா, அவன் இன்னும் இவளுக்கு 1,00,000 பே பண்ண வேண்டியது இருக்கு, சோ பே பண்ண மெசேஜ் போட்டா பிளாக் பண்ணி வச்சிருக்கான். கால் பண்ணாலும் அட்டன் பண்ணல, சோ டைரக்டாவே போய் அவனை பார்த்துட்டு வந்துட்டு ஹீரோ தான் ஐடியா கொடுக்குறான். இப்ப அடுத்த நாள் அவன் கிட்ட வந்து காசு கேட்டா, நீ சரியாவே வேலை பார்க்கல, அதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப சரி டிராஃப்டா அனுப்பு, நான் மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புறேங்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, உனக்கு நான் காசு தர முடியுதுன்ட்டு போறேனா. நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு, ஒழுங்கா நான் செஞ்ச வேலைக்கான காசை கொடுங்கறா, அப்புறம் அனுப்புறேங்க, இப்பவே அனுப்புன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா 10,000 தான் அனுப்பி வச்சிருக்கான். பத்தாதுக்கு வாங்குறோம் இதனால தான் உன்னை விட்டு போயிருக்கான், பணம் அலைஞ்சான்னு வேற ஹீரோனை திட்டேன். கரெக்டா சேர்மேன் கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது, எங்க சேர்மேனோட உனக்கு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப் இருக்கா, இதுக்கு நீ போட்டு கொடுத்துருன்னு கத்துறான். செக்யூரிட்டி எல்லாம் அவனை பிடிச்சிட்டு போக நம்ம ஹீரோயினை சேர்மேனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, எங்களை மன்னிச்சிடுங்க கியான்ஃபே, உங்க சர்வீஸ்க்கான பணத்தை நாங்க கொடுத்துடுறோம், எங்க சேர்மன்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அதனால உங்க சீனியரையே வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜூன் டாங்கியூ கிட்ட ஒரு ஃப்ரெண்டா கூடவே வரட்டுமான்னு கேட்க, இல்ல வேணாம் எல்லாரும் தப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிக்காம போறலாம், எனக்கு ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும் கொடு, நான் அம்மா பையனா இருக்கலாம்,
பட் எனக்கு எங்க அம்மா போல எண்ணம்லாம் கிடையாது. உள்ளூர்காரங்க தான் பெருசுன்னெல்லாம் நான் திங்க் பண்ணதே இல்ல. நீ நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ற, தினமும் பிஸியா ஓடிக்கிட்டே இருக்க. இருந்தாலும் நான் உன்னை அட்மையர் தான் பண்றேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு பிடிச்சி போய் தான் இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட தைரியத்தை வர வச்சுட்டு இதை சொல்றேன். நான் உன்னை எப்போதுமே விரும்பிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு நாள் நீ டயர்டா ஃபீல் பண்ணும்போது, பிரேக் எடுத்துக்கணும்னு தோணும் போது கண்டிப்பா நான் உன் பின்னாடி உனக்காக நிப்பேன். ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா அதை ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு வழியை விட, பரவாயில்லையே பையன் இவ்வளோ தெளிவா பேசுறான்ட்டு அவளும் சிரிச்சிட்டு தான் போறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வாங்குறவோட அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு அவனை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்களா. இல்லம்மா நாங்க ரொம்ப தூரம் போயிட்டோம், சேரவே வாய்ப்பு இல்லங்கும் போது அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. உன்னை என்னால ஃபோர்ஸ் பண்ண முடியாதுதான், ஆனா உன்னை இழக்கிறத நினைச்சு ரொம்பவே வருத்தமா இருக்குங்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், அப்பதானே சீக்கிரம் சரியாவீங்கன்னு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு கிளம்பும் போது வாங்குறோம். அவன் இதுவரை பண்ண தப்புக்கும் இவ சேர்மன் பொண்ணோட பேசிட்டு இருந்த வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கும் சாரி கேட்கிறான். இப்போதைக்கு உன் அம்மாவை பாக்குறதா ரொம்ப முக்கியம், அப்புறம் உனக்கு அனுப்ப வேண்டிய இன்னொரு 1 லட்சத்தை அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். படிவே இப்படி பேசிட்டு போறத சேர்மனோட பொண்ணு பார்த்துட்டா. இந்த பக்கம் ஹீரோ ஜாலியா படுத்துட்டு இருந்தவன் ஹீரோனை பார்த்ததும் போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். பாப்போம் எத்தனை நேரம் இப்படியே இருக்குன்னு. மனசுல கூலா இருக்குன்னு நினைப்போங்க. பரவாயில்ல, சொல்ல வந்தது சொல்லுங்கிறான். அந்த சீனியர் பையனை நீ தானே வேலையை விட்டு தூக்குனது, டக்குன்னு எனக்கான பணத்தை அவங்க கொடுக்கும் போதே நினைச்சங்க. பரவாயில்லையே சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டேங்கிறான். இருந்தாலும் அவன் பண்ணதுக்கு வேலையை விட்டு தூக்குறது பெரிய விஷயங்க. கியான்ஃபே கொஞ்சமாவது உன்னோட கோவத்தை வளர்த்திக்கோ. ஏதோ உன்னோட கைண்ட்னஸ் இல்லாம இந்த உலகமே ஓடாதுன்னு நினைப்புல இருக்கவங்க. சரி ஓகே, உனக்கு இப்போ இதுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, சாப்பாட்டுக்காக இன்னைக்கு நைட் நான் பாத்திரம் கழுவ மாட்டேங்கிறான். சந்தோஷம், ஆனா காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்தாதான் சோறுன்ட்டு உள்ள போயிட்டு இருக்கேன். கோவத்தை கத்துக்கோன்னு சொன்ன பாவத்துக்கு என் மேலே யூஸ் பண்றியான் இருக்கா இவன். இங்க சேர்மனோட பொண்ணு வாங்குறவோட அம்மாவை பார்த்துட்டு கிளம்போது அவனை கூப்பிட்டு, இன்னைக்கு கியான்ஃபேயும் பார்க்க வரான்னு ஏன் என்கிட்ட சொல்லல, நம்ம இப்போ ஒன்னா இருக்க விஷயத்தையும் ஏன் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலான்னு கேட்கிறான். முன்னாடியே நம்மளை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலான்னு தான் உன்னை கூப்பிட்டேன், ஆனா நீ தான் வரல, உனக்கு அந்த வேலை தானே முக்கியம். கியான்ஃபே எங்க அம்மாவோட நல்லா க்ளோஸா இருந்திருக்கா, அதனாலதான் சொன்னதுமே பார்க்க வந்தா. சோ டக்குன்னு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் என்னால சொல்ல முடியாம போயிடுச்சுங்க. சரி வெளியே கிளம்பிட்டு இவ்வளவு கிளம்பிட்டா. இந்த பக்கம் அவளோட அப்பா சேர்மனை காட்ட, நம்ம ஹீரோ எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா. அவர் ஒரு யங் பிசினஸ் மேன்ங்கிறதால இவர் கொஞ்சம் நெகட்டிவா பேசி உள்ள நுழைய ட்ரை பண்ணுவார் போல. இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட, சாண்ட்லி ஹோட்டல்ல ஒருத்தர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெட் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதை பார்த்த ஹீரோயின், பாரு இந்த ஹோட்டல் மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு அவன் குளிச்சிட்டு இருக்க கதவை தட்டிட்டே இருக்கலாம். அவன் உள்ள குளிச்சிட்டு இருக்கிறதால ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்கல. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது, வெயிட் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் ஓபன் பண்ணும்போது தட்ட வர ஸ்லிப் ஆகி விழுகும் போது அவன் டவலையும் பிடிச்சி எடுத்து விட்டுட்டா. 2 பேரும் பயங்கரமா கத்துறாங்க. இப்ப கட் பண்ணா ஆபீஸ்ல உடனே மீட்டிங் போட்டிருக்கிறதா கூப்பிட, ஒன்னா 2 பேரும் கதை ஓபன் பண்ண ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் இல்லையா. சரி பரவாயில்ல, அதெல்லாம் வெளியே காமிச்சிக்க வேண்டாம், நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவன் நார்மலா தான் பேசுறான், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நமக்கு வேலை இருக்கும், அப்புறம் ஒன்னதும் நான் எதையும் பாக்கலங்கிறா. நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீ எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க, நீ பார்த்தா என்ன பாக்கல நான் என்னன்னதும், நான் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் நடந்துப்பேன், பெருசா சொல்ற அளவுக்கெல்லாம் ஒன்னும் கிடையாதுங்க. அப்ப நீ பாத்துருக்கங்கிறான். உன்ன மாதிரி ஒரு ஆளோட இருக்கும் பாரு என்ன சொல்லணும்ட்டு. இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சேர்மனோட பொண்ணு தான் பயங்கர டென்ஷன்ல எல்லாரையும் திட்டிட்டு இருக்கேன். டைரக்டர் ஃபேங் நம்ம ஹீரோன்னு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. டைரக்டர் ஃபேங்க்கு சப்போர்ட் பண்ணி வாங்குறோம் பேசும்போது, நான் உன்கிட்ட சொல்யூஷன் தான் கேட்டேன், யாரோட ஐடியா பெஸ்டா இருக்குன்னு நான் உன்கிட்ட கேட்கலன்னு எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறான். அப்போ நம்ம ஹீரோயின், இப்போதைக்கு காசிப் பேசுறவங்க எல்லாம் பேசட்டும்னு விட்டுறலாம், நம்ம வாட்ச் பண்ணி அவங்க எந்த இடத்துல தப்பு பண்றாங்களோ அதை கண்டுபிடிச்சு நம்ம ரியாக்ட் பண்ணணும். அப்படியே நம்ம பண்ண மிஸ்டேக்கையும் சரி பண்ணிக்கிட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நல்ல ஐடியா தான் கொடுக்குறா. ஆனா இது அந்த சேர்மன் பொண்ணுக்கு பிடிக்கல. சோ உன்னோட லெவலுக்கு நீ இந்த மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ணவே கூடாது. ஹிஜிங்க கான்டாக்ட் பண்ணி இவளோட பொசிஷனை ரீஅசைன் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா எங்களோட ஜாயிண்ட் ஸ்பான்சர்ஷிப் டீம்ல நீ இனிமேல் எங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு துரத்து விட்டுருச்சு. இப்போ டைரக்டர் ஃபேங் வந்து, நாளைக்கே நம்ம ஆஃபீஸ்க்கு போய் உனக்காக பேசலாம் தான் நினைச்சேன், ஆனா அவங்க இப்பவே எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கவலைப்படாத, வெயிட் பண்ணு, ஏதாவது வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ டைரக்டர் ஃபேங், நீங்க உள்ள போய் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க, நான் என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போக டைரக்டர் ஃபேங்க்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப நேரா அவளோட டெஸ்க் வந்து ஃபைல்ஸ்லாம் காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு ஓபன் பண்ணா ஹீரோ ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கான் இல்லையா, அதை பத்தின வீடியோஸ் எல்லாம் தான் ஓடிட்டு இருக்கு. நம்மளோட கனவை அச்சீவ் பண்றதுக்காக எவ்வளவு தடைகள் வந்தாலும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும். அகைன் அண்ட் அகைன் நினைச்சுக்கிட்டே தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும். சோ நம்பிக்கையோட நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு
நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறி இருப்போம்னு அந்த வீடியோல வர அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. இங்க உள்ள மீட்டிங்ல டைரக்டர் ஃபேங் தான் ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட மைண்ட் எல்லாம் ஹீரோயினை தான் யோசிச்சுட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது டைரக்டர் ஃபேங் சொன்னபடியே பண்ணிக்கலான்ட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு காலையில தான் வரா. நம்ம ஹீரோயின் சோஃபாலே தூங்கி இருந்திருக்கா. என்ன ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத போல இருக்க போறியான்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறா. உன்னை நியாயமே இல்லாம இப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க, உனக்காக நீ தான் ஃபைட் பண்ணணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுற, ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு திட்டுறான். உன்னை ஜஸ்ட் சஸ்பெண்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க, மொத்தமா வேலையை விட்டு தூக்கல. இப்படி எதுக்கு ஹோப்லெஸ்ஸா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்க, நீ என்ன வந்ததும் திட்ட ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அந்த சேர்மனோட பொண்ணு என்ன டார்கெட் பண்றா, நான் எவ்வளவு பண்ணாலும் ஒண்ணுமே இல்லாம தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நைட்லாம் இவ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கா. நீயும் ஃபேங்கும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்க. விருந்தன்னைக்கு டொனேஷன் கொடுக்கலான்னு டைரக்டர் ஃபேங் ஐடியா பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோவும் பரவாயில்ல, கோவத்துல நீ எல்லாத்தையும் உடைச்சு போட்டிருப்பேன்னு நினைச்சேன், நல்ல மூட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தலையை தட்டி கொடுக்க, எல்லாத்தையும் உடைச்சு போடலான்னு தான் நினைச்சேன். உன்னோட அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்டோட வீடியோவை பார்த்ததும் எல்லாம் மாறிடுச்சு. இருந்தாலும் என்ன கேட்காமையே அதுல என்னோட போட்டோஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கங்க. நீ எதுக்கு அதை பார்த்த? நான் இன்னும் அதுல ஃபில்டர் எல்லாம் போடவே இல்லைங்கிறான். என்ன ஃபில்டர் போட்டாலும் நீ ஒரே மாதிரி தான் இருப்பேன், இருந்தாலும் நல்ல வேலையை தான் பார்த்திருக்கங்கிறா. அந்த வீடியோல சொன்ன மாதிரியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்க போறேன். அந்த சேர்மனோட பொண்ணு என்ன தூக்குனா என்ன, ஹோட்டலே மறுபடியும் என்ன இன்வைட் பண்ணதா போறாங்கன்னு இருக்கா. இந்த பக்கம் சேர்மனை காட்ட, அவர் பொண்ணு வாங்குருவோட பேரண்ட்ஸ் இங்க தான் இருக்காங்க. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல, சோ நான் பார்க்க போயிருந்தேன். பட் அவங்களுக்கு என்ன அவ்வளவா பிடிக்கல போலங்கிறா. சியோ, இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நீ ஃபியூச்சர்ல நம்ம ஹோட்டலே எடுத்து நடத்த போற, அப்பாவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், பெருசா ஒரி பண்ணிக்காதன்னு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்கு. நடக்க போற விருந்துக்கான ப்ரொபோசலை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப கூட அந்த சேர்மனோட பொண்ணு வாங்குருவை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறா. இப்ப முடிச்சுட்டு கிளம்ப, இந்த ப்ரொபோசலை ரெடி பண்ணி கொடுத்ததே நம்ம ஹீரோயின் தான். இது அவளோட வேலை இல்லைனாலும் அவ இத பண்ணிருக்கா. இதுக்கான பலன் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு பண்றா இல்லையா, அதுதான் என்ன அவளை ரொம்பவே அட்மைர் பண்ண வைக்குதுங்கிறான். இப்ப வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்க. வெறு வயிற்றுல யோசிச்சா ஒண்ணுமே வராது. போ எனக்கும் பசிக்குது, சீக்கிரம் குக் பண்ணுங்க. அப்போ காய்கறி எல்லாம் கழுவி வை, நான் குக்கிங் தவிர இன்னைக்கு வேற எதுவும் பண்ண மாட்டேங்க, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாதுங்கிறான். அப்ப எதையும் சாப்பிடாதனதும் பண்ணி தொலைறேன்ட்டு ஒவ்வொரு இலைய கழுவுறதுக்கும் அவ்வளோ தனியா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து பொறுக்காம நம்ம ஹீரோயின் வந்து திட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சு, எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு ஹீரோ கேட்கும்போது, நம்ம சேர்ந்து ரெடி பண்ண ப்ரொபோசல்ல நீ நிறையவே மாத்திருக்க, அதுவும் என்னோட முக்கியமான பாயிண்ட் எல்லாம் தூக்கிருக்க, சாரி கேக்குறது தான் அதுல மெயின்ங்கிறா. அந்த ஷிவ் பண்ணாத விஷயத்தை ஆட் பண்ணி என்ன பண்றது, ப்ரொபோசல்ல உள்ளத கண்ணை மூடிட்டு அவ பண்ணிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்க, இவன் இப்படி மாத்திர விஷயம் ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னோட வேலை உனக்கு திரும்ப கிடைக்க பாருங்க, நீ எனக்கு ஒன்னும் ஹெல்ப் பண்ணல, நீ பாட்டுக்கு எதோ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவத்துல ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வேக வேகமா கிளம்பிட்டா. எங்க போறேன்னு கேட்டாலும் பேசவே இல்லையா. இத கழுவி இப்ப என்ன பண்றது, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லையான் இருக்கா இவன். இப்போ டாங்கியோவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காளாம். ஸ்பிரிங் ஃபெஸ்டிவலுக்கு அப்பாவை பார்க்க போகணுங்கிறதுக்காக டிக்கெட்ஸ் புக் பண்ண பார்க்க எல்லாமே தீந்து போயிடுச்சு. எல்லாருமே புக் பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல, ஏன் முன்னாடியே புக் பண்ணலன்னு கேட்கும்போது, வேலை பிஸியில மறந்துட்டேன்னு டாங்கியோவையும் தேட சொல்ல, ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே டிக்கெட் கிடைக்குது, சீக்கிரமா போயிட்டா வேலையில ஏதோ பிரச்சனைன்னு எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவாருங்க. எங்க டாங்கியோட பேரண்ட்ஸோ இந்த வருஷமாச்சும் பாய் ஃப்ரெண்ட கூட்டு வந்தாகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க போல. வருஷத்துல ஒரு டைம் தான் அவங்கள பார்க்க போறா, அவங்க வருத்தப்பட்டா நல்லா இருக்காது இல்லையான்னு ஃபீல் பண்றா. இந்த பக்கம் ஹீரோவை பாக்குறதுக்காக ஜூன் வந்திருக்கான். லீஃபே, அட்லீஸ்ட் நானாச்சும் என்னோட ஃபீலிங்ஸை சொல்லி அவளோட சேர்ந்து கேம் ஆச்சு விளாண்டேன், ஆனா நீ ரொம்பவே மோசம்டா, தினமும் கியான்ஃபேயோட தானே இருக்க, உனக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாமலாம் இல்ல, ஆனா அவளை ஏன் டிஸ்ரெஸ்பெக்டா நடத்தி வருத்தப்பட வைக்கிறேன்னு கேக்குறான். நான் அவளை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்றேன், இதை விட அவளுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அவளோட வேலை ஸ்டேபிளா இல்ல, வீட்ல வேற பிரஷரை போட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல எப்படி என்னால அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்? எல்லாமே சரியாகி நல்லபடியா போகும்போது அவளோட மூடும் நல்லா இருக்கும், டேட் பண்ணவும் ரெடியா இருப்பா, அப்ப நான் அவளோட மனசை வின் பண்ணுவேன். இதுதான்டா கான்ஃபிடன்ஸ்ங்கிற ஹீரோ. தென் இப்போ நம்ம ஹீரோயின் வர பைபிள் நல்லா தூங்கிட்டு இருக்கான். குப்பை எடுத்து போடலையா, இந்த வேலையை கூட நான் தான் வந்து பாக்கணுமான்னு திட்டிட்டு எடுத்துட்டு போக, தூக்கி போகணும் தான் நினைச்சு அது கூட தூங்கிட்டேன் இருக்கான். அப்புறம் நீ சாப்பிட்டியா, என்ன எங்க போன, என்னோட மெசேஜ்க்கெல்லாம் ரிப்ளையே பண்ணல, இப்ப எதுக்காக என்ன இக்னோர் பண்றேன்னு திரும்பி பார்க்க காஃபி போட்டுட்டு இருக்கா. அப்படியே பையனுக்கு மனசுலாம் மாறி போச்சு. சரி உனக்காக நான் அந்த டீயை குடுக்கறேன்னு பக்கத்துல வரேன். அவ காசு கேட்கிறா. தோ இதை நான் கையில ஏதாவது வச்சுட்டு இருக்கேன்னு உண்டியல்ல போட்டு, வேலையே இல்லாம இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க, வித்தியாசமா இருக்கே, கோவம்லாம் போயிடுச்சேன்னு கேட்கும்போது, இப்போதைக்கு என்னோட இன்கம் சோர்ஸே நீ மட்டும்தான், கோவத்துல இருந்தா எப்படி காசு கிடைக்கும்னு கொடுத்துட்டு இருக்கா, அதான் என்னோட ஓனர் அம்மாங்கிறது, எப்பவுமே நீ பெஸ்ட் தான் சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோனோட அப்பா கால் பண்ணி, ஃபெஸ்டிவலுக்கு ஊருக்கு வரும்போது உன் பாய் ஃப்ரெண்டையும் கூட்டு வாங்க, பின்னாடி இந்த ஹீரோ இதை ஒட்டு கேட்டுதான் இருக்கான், அவங்க அப்பாவோட அவனுக்கு சண்டை தானே, நம்மளோட செலிப்ரேட் பண்ணிட்டு வர சொல்லுங்க. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க, அவங்க அப்பாவோட ரொம்ப நாளா சண்டையில் இருக்கான்,
நியூ இயர்க்கு போனா தானே பேச்சப்பாவாங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பா கூட்டு வரேங்கிறா. அப்ப சரிம்மா, அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும் கொடுங்க. அவன் பக்கத்துல இல்லப்பான்னு சொல்ல ஹீரோ வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டான். ஹாய் அங்கிள் சோ, எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷம் என் அப்பாவோட செலிப்ரேட் பண்ண போயிடுவேன், அடுத்த வருஷம் கண்டிப்பா வருவேன். கியான் ஃபையோ நல்லா பாத்துக்கிறேன், நீங்களும் உங்க உடம்பு பாத்துக்கோங்கன்னு வாய்ஸ் எல்லாம் மாத்தி எப்படியோ பேசி கரெக்ட் பண்ணிட்டான். எப்போ சாமி, நீ ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிடுவேன்னு எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? என் அப்பா கிட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்ன ஒரு பொய்க்காக இப்ப தொடர்ந்து பொய் சொல்ல வேண்டியது இருக்கு பாத்தியாங்க. பரவாயில்ல விடு, கவலைப்படாத. உனக்காக நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா தொடர்ந்து நடிக்கிறேன். நான் பேசின விதத்திலேயே என் மேல நம்பிக்கை எல்லாம் உங்க அப்பாக்கு வந்திருக்குங்கிறான். அப்பாடா, இந்த வருஷம் நியூ இயர்ல பாதி பிரச்சனை எனக்கு தீர்ந்துச்சுங்கும் போது அடுத்த வருஷம் நியூ இயர்க்கு இப்படி எல்லாம் நடிக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிற ஹீரோ. அது வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில. ஆனா நம்ம ஹீரோயினும் உன் நல்லா கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணு ஒத்துப்பா, அடுத்த வருஷம் நியூ இயர்க்கு வேற யாராச்சோட லிவ் இன் சன் இன் லவா தான் இருப்பேன்ட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் நம்ம லூவை காட்ட ஒரு ஜாப் இன்டர்வியூக்காக வந்திருக்கான். நல்லா கான்பிடன்ஸா பேசுறான். பட் இவனோட ஸ்டார்ட் அப் பிசினஸ்ல ஃபெயில் ஆகிட்டான் இல்லையா, அதுக்காக நீங்க என்ன குறைச்சி எடை போட வேணாம், நான் கான்பிடன்ஸோட இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசுறான். பட் அவங்களும் ஸ்டார்ட் அப்ல நீங்க ஃபெயில் ஆயிருந்தாலும் சக்சஸ் ஆயிருந்தாலும் இன்னொருத்தருக்காக வேலை செய்யறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ஸோ உங்களை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவ இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கல. நேரா ஜியா கிட்ட வர சாண்ட்லி ஹோட்டலோட விருந்துக்கான பிஆர் வேலையை நம்ம ஜியா தான் பார்க்க போறா. ஆல்ரெடி அந்த கம்பெனில போய் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டால. ஐயோ, இந்த டைம் நான் ரொம்ப பார்த்து செய்யணும்னால முடியலங்க. அவளை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி வேலை செய்ய வச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான மீட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்டோட அடுத்த ஸ்டெப்பா ஒரு நல்ல லேண்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஐடியாஸை ஹீரோ கொடுத்துட்டு இருக்கேன். அந்த சேர்மனுக்கு இது ஒத்தே வரமாட்டேங்குது, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்த மீட்டிங்க்கு முன்னாடி வேற யாரும் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருப்பாங்க போலேன்னு கேட்கும்போது, ஆமா அவங்க 20 மில்லியன்ல ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கலானோ 40 மில்லியன் நமக்கு தரதாவும் சொன்னாங்கங்க. ஏன் அதனால பேனிக் ஆயிட்டேன்னு கேட்கும்போது, ஆமா கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் நல்லா இருக்குங்க, எல்லாருக்குமே இதுல சம்மதமாமா. நம்மளோட ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ங்கிறது பெரிய விஷயம். இதை மற்ற கம்பெனி நம்ம கிட்ட இருந்து திருடாம நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். சோ ஃபண்டிங் ரவுண்டுக்கு கண்டிப்பா நான் ஒத்துக்கவே போறது இல்லைங்கிறான். இதான் அந்த சேர்மன் சுத்தமா ஏத்துக்காம சண்டை போட மத்த கம்பெனி உள்ள வர நினைக்கிறாங்கன்னா அதுக்கு வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கும். என்னோட ஃபைனான்சிங் பொசிஷனை கூட வேணான்னு இந்த கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கேன், மத்தவங்களோட மோட்டிவையும் புரிஞ்சுக்கணுங்க. அவரு பாதியிலே கிளம்பிட்டாரு. இப்ப பின்னாடியே வந்தவன், எங்க அப்பா கம்பெனில இருந்து ₹1 நான் எடுத்து இதுக்காக யூஸ் பண்ணிருக்கேனா, நமக்கான கரெக்டான டைம்ல அவங்களே உள்ள வருவாங்க, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் நம்புங்கிற ஹீரோ. உன்னை நம்புறேன், பட் கரெக்டான டைம்ல நம்ம எல்லாத்தையும் பண்ண நல்லா தானே இருக்கும்னு அவன் கேட்கும்போது, சாண்ட்லி ஹோட்டல் தான் உள்ள வர பாக்குறாங்களா, விடு நான் அவங்கள பாத்துக்கிறேன், நமக்கான டீம்மேட்ஸை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆகணுங்கிற ஹீரோ. இப்போ இந்த பக்கம் ஜியாவை காட்ட இவளோட ப்ரப்போசலை சாண்ட்லி ஹோட்டல் அக்செப்ட் பண்ணிடுச்சு. நடந்த ஏலத்திலயும் வின் பண்ணதால ரொம்பவே சந்தோஷத்துல வர லூ இவளுக்காகவே ஸ்பெஷலா குக் பண்ணிட்டு இருக்கான். எப்போ நம்ம இதே போல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு, போ நீ போய் ரெஸ்ட் எடு, நான் இதோ ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். இப்படி வேலை இல்லைன்னா கூட ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க ரெண்டு பேரும். இப்ப ஜியா நடந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இவளுமே ஹெல்ப் பண்றதா சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ, அந்த ஜியா பொண்ணு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா, சாண்ட்லி ஹோட்டலோட ஹோஸ்ட் ஆகிறதுக்கு எத்தனை பேரை அடிச்சு நவுத்திட்டு வந்திருக்கா தெரியுமா, அவ எப்படி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும், ஈக்யூ ஐக்யூன்னு எல்லாத்துலயும் நீ கம்மியால இருக்குன்னு சொல்லிட்டு அவளை வேணும்னே கடுப்பேத்த ஒழுங்கா போயிடுன்னு திட்டு வாங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் லூ சமைச்சிட்டு வர்றதுக்குள்ள பாவு ஜியா டயர்ல தூங்கிட அவளை எழுப்ப மனசு இல்லாம போத்தி விட்டுட்டு இவன் மட்டும் சாப்பாடு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோவை காட்ட ஹீரோயின்கான ஃபிளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டானா, அத வேணுமா வேணாமான்னு காட்டும் போது, நிஜமாவா இல்ல ஃபேக்கா ஏதாவது எடிட் பண்ணிருக்கியான்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிங்கி பார்த்துட்டு இருக்கா. நான் இதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்ட்டு அவன் நகர்ந்து உட்காந்துட்டு இருக்கேன். சே, என்னால பண்ண முடியாத நிறைய விஷயத்த நீ ஈஸியா பண்ணிடுற, இப்பெல்லாம் நீ என் கண்ணுக்கு எவ்வளவு பிரகாசமா தெரியற தெரியுமானதும். அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு கேக்குறான். பாலடைஞ்ச வீட்டுல இருட்டுக்குள்ள உட்காந்துருந்த மாதிரி இருந்த, தற்பெருமை பேசிக்கிட்டு வீணா காசை செலவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாதால பேசி சண்டை போட்டுட்டு இது போல லிஸ்ட் பெருசா போகுங்க. ஹலோ, எனக்கு டிக்கெட்டுக்கு பதிலா ரீஃபண்ட் வேணும்னு கேட்டதும், இல்ல நீ ரொம்ப இன்னசென்ட்டான நல்ல பையன் சொன்னங்கிறா. அது என்னது, என்ன திட்டத்துக்கு மட்டும் இவ்ளோ நீளா பேசின, நல்ல விஷயத்த 2 பாயிண்ட்ல முடிச்சிட்டாங்க. இல்ல இந்த டைம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன், முதல்ல இருந்து ஆரம்பிப்போன்ட்டு. நான் உன்னை தற்பெருமைக்காரன் சொன்னேன் இல்லையா, அதுக்கான காரணம் பாக்குறதுக்கு நீ நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கல்ல, அப்புறம் ஓவரா நடிக்கிறேன்னு சொன்னதுக்கான காரணம் நீ அட்ராக்டிவா இருக்கிறதால, உன்கிட்ட கிரேட் ஸ்டைல் இருக்குங்கிற, அப்புறம் தேவையில்லாம காசு செலவு பண்றேன்னு சொன்னால, உன்கிட்ட நிறைய இருக்கு அதனால நீ செலவு பண்ற தப்பே கிடையாது, அப்புறம் சோம்பேறின்னு சொன்னால, வெளியே உனக்கு நிறைய வேலை இருக்கிறதால இங்க ரெஸ்ட் எடுக்க, அவ்வளவுதான் இருக்க. பரவாயில்ல என்னை பத்தி இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்கியே, ஆனா இப்படி திட்டுற வார்த்தை கூட இவ்ளோ நல்ல வார்த்தையா மாறுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இருந்தாலும் கடைசி ஒரு பாயிண்ட விட்டல, சீக்கிரமா வார்த்தையை விடுறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கல, அதை என்னால ஏத்துக்க முடியாது. நியூ இயர் அன்னைக்கு எங்கேயும் போகாம
உன்னோட உட்காந்து செலிப்ரேட் பண்ண பாரு. நான் உனக்கு சொல்லி கொடுக்கலன்னா உன்னோட தப்பையெல்லாம் மீறி நீ இப்ப வந்து உட்காந்துட்டு இருப்பியான்ட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ண போக, இல்ல வேணா இப்படி மட்டும் பண்ணிடாதன்ட்டு அவன் மேல படுத்துக்கிட்டே புடுங்க ஆரம்பிச்சிட அவன் பாட்டுக்கு கொடுத்துட்டு அவளையே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஹக் பண்ண வரும்போது தான் இவ ரியலைஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கா. இங்க இவனுக்கு ஹார்ட் பீட் எல்லாம் நின்னு போச்சு. அவ இங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது இரு மறுபடியும் கேன்சல் பண்ற பாருன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவளோட விளையாண்டுட்டு இருக்கான். தென் இப்ப கட் பண்ண ஹீரோ பாருக்கு வர அங்கதான் ஜூனும் இருக்கானா. வீட்டுல டாங்கியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அவளுக்கு போர் அடிச்சிருச்சு. ஜூன் இதை பார்த்துட்டு தான் இருக்கான்னு தெரிஞ்சதும் இன்னொரு பையன் கிட்ட நியூ இயர் கப்புள்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேம்ல கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து இவன் பதற ஆரம்பிச்சிட்டான். டாங்கியோ வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு குதிக்க, அடச்சி கேம்ல கல்யாணம் பண்றதுல பெரிய விஷயமானு இவங்க எல்லாம் கலாய்க்க, அது என்னோட இன்னொரு உலக மாதிரி, அங்க கல்யாணம் பண்ணா ரியலே கல்யாணம் பண்ண ஃபீல் இருக்குங்கிறான். அப்ப என்னோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவளை நிறைய டைம் கல்யாணம் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணி கேம்ல நான் அவளை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னும் இவனை அவள் லவ்வே பண்ணலையாச்சு. எப்படி டிவோர்ஸ் பண்ணிட்டு இவன்ட்ட வருவா? இதை இப்படியே விட மாட்டேன். இப்பவே நான் வீட்டுக்கு போய் என் கேம் ஆரம்பிச்சாதான் சரிப்பட்டு வரும்ட்டு ஓடிட்டான். இங்க ஹீரோவோ ஹீரோயினுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கானா. டிக்கெட் வாங்கி கொடுத்ததுக்காக இன்ஸ்டால்மெண்ட்ல எனக்கு நீ தினமும் சமைச்சு கொடுத்தா கூட போதும்னு இருக்கானா. இதை பார்த்த ஃப்ரெண்டு பையன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம். உன் ஹவுஸ் ஓனருக்காக கஷ்டப்பட்டு நான் தான் ஃபிளைட் டிக்கெட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா கிரெடிட் எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு இருக்க. உண்மைதான், எனக்கு அவளை பிடிச்சு போயிடுச்சு, ஒத்துக்கிறேன். பட் அவளை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கிறான். இவனுக்கு கல்யாணம் வேற ஆக போகுது. பரவாயில்ல, நான் அவளை டேட் பண்றேங்க. உனக்கு என்ன பொண்ணுங்க சுத்தி இருக்கணுமா? ரூம்குள்ள விட்டு உன்னை சித்திரவதை பண்ணாதான் சரிப்பட்டு வருவேன்னு ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் பங்கமா கலாச்சி விட்டுட்டான். தென் இப்ப கட் பண்ணி நெக்ஸ்ட் டே காட்ட, இன்னைக்குதான் சான்லி ஹோட்டலோட விருந்து. சேர்மேன்ல இருந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் ஜியாலாம் நின்னுட்டு இருக்கேன். சேர்மேன் பொண்ணோட வாங்குற வர அவனை பார்த்து இவங்க 2 பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோவோட அப்பாவும் இதுல கலந்துக்கிறாரு. சேர்மேனோட பழைய ஃப்ரெண்டு. ஸோ அவரோட சேர்ந்து பேசிட்டு இருக்கேன். அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்டோட இன்வெஸ்டர் கிட்ட அந்த ப்ராஜெக்ட பத்தி அப்பாவும் கேக்குறாரு. ஆனா அந்த ஆள் எப்படியும் சமாளிச்சுட்டான். இந்த பக்கம் வாங்குறோம், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பெரிய பெரிய ஆளோட பேசிட்டு இருக்க. இவன் பாட்டு கம்முன்னு தான் நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்து 2 பேரும் அவனை தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பெருசா ஃபேமிலி பேக்ரவுண்டா இல்ல, பார்க்க முடியாதான் பையன் நல்லா இருக்கான். அவனுக்கு கிடைச்ச லக்கு பாரு, எவ்வளவு பெரிய ஃபேமிலிக்கு போறான். இருந்தாலும் கொஞ்சம் அடிமையா தான் இருக்கணும். நல்லா பேச இது அவனுக்கு கேக்குதான் போல. பார்த்தா நம்ம ஜியா ஹீரோயினை வெயிட் ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்துட்டு இருக்கா. இவ வரத பார்த்து ஹீரோ அவளை பிடிச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, என் வேலையை செய்ய விடுங்கிறா. நீ இந்த விருந்துக்கான ப்ரொபோசலை ரெடி பண்ணும்போதே எனக்கு தெரியும் எப்படியும் நீ இதுக்குள்ள வரதா போறேன்னு. நல்லாதான் யோசிக்கிறேன், ஆனா உன்னால இதையெல்லாம் சரி பண்ணவே முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துப்பேன், நீ குறுக்க வராதுன்ட்டு போகும்போது முன்னாடிதான் அந்த சேர்மன் பொண்ணு இருக்கு. என்ன நீ பாட்டுக்கு இப்படி போயிட்டு இருக்க, அவ உன்னை பாத்துருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு பிடிச்சிருக்கவும் பக்கத்துல நின்றுட்டு இருக்காளாம். அப்போ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, அடடே இன்னைக்கு நறுமணமா இருக்கேங்க. ஏன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேட் ஸ்மெல்லாம் வந்தது, உன்கிட்ட தானே கேட்கிறேன்னு அவட்ட பேசிட்டு இருக்கேன். கரெக்டா இதை ஹீரோவோட அப்பா பாத்துட்டாரு. கரெக்டா சேர்மேன் பொண்ணு போறது பார்த்துட்டு ஹீரோயின் ஓடிட, இவங்க அப்பா பாக்குறது பார்த்துட்டு நான் ஒண்ணுமே பண்ணலங்கிற மாதிரி ஹீரோ ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த பாட்டு முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.